ஹரி ஓம். திருக்கடையூரில் அரசாட்சி செய்து வரும் அபிராமி தேவியினுடைய திருவருள் துணை கொண்டு அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 21. மங்களை செங்கல சம்முளையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகலகலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியே. மங்களை செங்கல சம்முளையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகலகலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியே என்பதாக அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 21 அமைந்திருக்கிறது. இதனுடைய பொருள் விளக்கம்: அபிராமி தேவியே, என்றென்றும் பசுமையான பெண் கொடியாக விளங்குபவளே, செங்கலசம் போன்று கவின்மிகும் குஜத்வயங்களை உடைய அபிராமியே, என்றென்றும் சுமங்கலியே, மலையரசன் மகளே, வெண் சங்கு வளையல்கள் குலுங்கும் செங்கைகளை உடையவளே, சகல கலைகளிலும் தேர்ந்த மகிழ் போன்ற அழகானவளே, அலைவீசி நுரை பொங்கும் கங்கையை அணிந்தவனினுடைய சிவபெருமானுடைய இடபாகத்திலே இலங்குபவளே, என்னையே ஆட்கொண்டருளியவள் இந்த அபிராமி அன்னையா பொன்னிறம் உடையவளாக திகழ்கிறாள், கருநிறம் உடையவளாக காட்சியளிக்கிறாள், செந்நிறமுடைய லக்ஷ்மியாகவும் விளங்குகிறாள், வெண்ணிறமுடைய சரஸ்வதியாகவும் பசும் பொற்கொடியாகவும் ஒளிர்கின்றார். சிவபெருமானுடைய ஒரு பாதியான இடபாகத்திலே இருக்கக்கூடிய பிராட்டியே, பொன்னை போன்ற நிறத்தை உடையவளே, பிங்களையே, கருநிறமுடைய நீலியே, அழகான செந்நிறமுடைய லக்ஷ்மி பிராட்டியே, வெண்ணிறமுடைய சரஸ்வதி தேவியே, பசும் பொற்கொடியாகவும் ஒளிரக்கூடிய பிராட்டியே, அம்மா அபிராமி, உன்னுடைய திருவடிகளுக்கே சரணம் என்பதாக பதிகம் 21 பொருள் விளக்கம் அமைந்திருக்கிறது. மறுபடியும் ஒரு முறை பதிகத்தை பார்ப்போம். மங்களை செங்கல சம்முளையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகலகலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடிய. இந்த 21வது பதிகத்தை பொருள் உணர்ந்து கேட்பதாலும் பாராயணம் செய்வதாலும் மறுபடி உச்சரித்து சக்தி உரு ஏற்றுவதினாலும் பாராயண பலன் என்பதாக பரநிந்தனையாலே ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் போகும், அம்பிகையை வழிபடாமல் இருந்ததான பாவமெல்லாம் தொலைந்து போகும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து
பாராயண பலன் சொல்லி இருக்கிறார்கள். பதிகத்தை பொருளோடு கேட்போம், பொருள் உணர்ந்து அனுபவிப்போம். அப்படி அனுபவிப்பதினாலே திருக்கடையூர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்பிகை பிராட்டியினுடைய திருவடி தாமரைகளை வணங்குவோம், திருநாமங்களை சொல்லுவோம், எல்லா அருளும் பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.